குழந்தையை கடத்திய பெண்ணின் புகைப்படம் வெளியிடப்பட்டுள்ளது. கண்ணகி நகரில் நேற்று கடத்தப்பட்ட ஆண் குழந்தை திருவேற்காட்டில் உள்ள தனியார் மருத்துவமனையில் மீட்கப்பட்டது. அந்த குழந்தையை கடத்திய தீபாவின் கணவர் ஹரியை பிடித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். இருவரின் புகைப்படமும் அண்மையில் வெளியாகியுள்ளது. சென்னை கண்ணகி நகரில் 1.5 மாத குழந்தையை கடத்திய பெண்ணின் புகைப்படம் வெளியிடப்பட்டுள்ளது. ஆரோக்கியதாஸ் நிஷாந்தி தம்பதியின் 1.5 மாத ஆண் குழந்தை கடத்திய தீபா என்பவரின் புகைப்படம் வெளியிடப்பட்டுள்ளது. செய்தியாளர் ஜெய்சங்கர் நம்மோடு இணைகிறார். ஜெய்சங்கர், விவரங்கள். அதாவது சென்னை அடுத்த கண்ணகி நகரை சேர்ந்தவர் ஆரோக்கியதாஸ் நிஷாந்தி தம்பதி. இவங்க திருமணமாகி 10 ஆண்டுகள் ஆன நிலையில் இவங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்தது. 1.5 மாதமான இந்த ஆண் குழந்தையை அப்பகுதியில் சுற்றி தெரிந்த ஒரு பெண் ஒருவர் கடந்த வாரம் பேசி உங்களுக்கு ஊட்டச்சத்துள்ள பொருட்களை வாங்கி தருகிறோம், அது போல உதவிகள் செய்கிறோம் என்ன கூறி நேற்று முன்தின ஆட்டோவில் இங்கிருந்து டி நகருக்கு அழைத்து சென்று அங்கு ஹோட்டலில் உணவுலாம் வாங்கி கொடுத்து விட்டு 100 ரூபாய் கொடுத்து பால் வாங்க கூறியுள்ளார். அந்த நேரத்தில் அந்த தாய் நிஷாந்தி குழந்தையை அந்த பெண்மணியிடம் கொடுத்து சென்ற நிலையில அந்த பெண் அந்த குழந்தையை கடத்தி சென்றுள்ளார். இதனால் பரிதவித்த தாய் கண்ணகி நகர் காவல் நிலையத்தில் புகார் செய்தார். இதனை அடுத்து போலீசார் இன்ஸ்பெக்டர் தலைமையில் தொடர்ந்து பல்வேறு சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்து விசாரணை செய்து வந்தனர். இந்த நிலையில் தான் அந்த பெண் தீபா திருவேற்காடு அருகே உள்ள ஒரு மருத்துவமனையில் குழந்தையுடன் அங்கு சேர்ந்து தங்களுக்கு சிகிச்சை வேண்டும் என கூறியுள்ளார். இதனை அடுத்து அங்குள்ள மருத்துவர்கள் சந்தேகத்தின் பேரில் குழந்தைக்கான ஆவணங்கள் குழந்தை எங்க பிறந்தது என கேள்வி எழுப்பியுள்ளனர். இதனால் அந்த பெண் அங்கேயே குழந்தையை போட்டுவிட்டு தப்பி ஓடினார். இதனை அடுத்து அந்த மருத்துவமனை தரப்பில் திருவேற்காடு போலீசுக்கு தகவல் அளித்தபோது அவர்கள் கண்ணகி நகர் போலீசாரோடு இணைந்து அந்த குழந்தையை மீட்டு அந்த தாய் நிஷாந்தியிடம் ஒப்படைத்தனர். அந்த நிஷாந்தியிடம் தாயை ஒப்படைத்த நிகழ்வு அங்கு நெஞ்சை உருக்கும் விதமாக இருந்தது. அந்த குழந்தை தாயிடம் ஒப்படைத்த இதில் பார்த்தால் ஆனால் லேசாக குழந்தைக்கு உடல் நலமும் பாதிக்கப்பட்டுள்ளது. தாயிடம் தாய்ப்பால் கொடுக்கவில்லை. மேலும் அந்த குழந்தைக்கு வயிற்றுப்போக்கு ஏற்பட்டது. இதனால் போலீசார் அவசரமாக அந்த குழந்தையை உரிய முறையில் ஆவணங்களை பெற்றுக்கொண்டு அந்த தாயிடம் ஒப்படைத்து சென்னை எழும்பூரில் உள்ள குழந்தைகள் நல மருத்துவமனைக்கு அனுமதிக்க அழைத்து செல்லுமாறு கூறினர். அதே வேளையில் அந்த பெண் தீபாவோட புகைப்படமும் கிடைத்தது. அந்த தீபாவினோட கணவரை பிடித்தனர். கணவரிடம் பிடித்த போதுதான் தெரிஞ்சது, கணவருக்கே தெரியாது இந்த பெண் இது போல செயல்பட்டது என தெரிய வந்தது. மேலும் அந்த பெண் கணவருக்கே தெரியாமல் நாடகமாடி இந்த போல குழந்தையை கடத்தியுள்ளார் என தெரிய வந்தது. மேலும் பல திடுக்கிடும் தகவல்கள், இவர் கர்ப்பிணி என கணவர் முன்னாடி நடித்ததாக கூறப்படுகிறது. இதனடுத்து அந்த கணவர் ஹரி மூலமாக அந்த தீபாவின் புகைப்படத்தை வைத்து அந்த திருவேற்காடு மற்றும் அந்த சுற்றுவட்டார பகுதியில் தீவிரமாக போலீசார் தேடி வருகிறார்கள். இந்த பரபரப்பு இந்த திருவேற்காடு பகுதியிலும் சரி கண்ணகி நகர் பகுதியிலும் சரி பெண்களிடையே மிக பரபரப்பாக பேசப்படுகிறது. ஜெய்சங்கர், விவரங்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.